நரேந்திர மோடி இங்க வராருன்னு நரேந்திர மோடி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, மெட்ரோ ப்ராஜெக்டை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. என்னைக்குமே வந்து தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிற நிலைமையில தான் மத்திய அரசு வந்து செயல்பட்டு இருக்கு. ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா எப்படி அவங்க ப்ராஜெக்டை ப்ரொபோஸ் பண்ணுவாங்க? பண்ண போறது கிடையாது. இதற்கு வந்து பதிலளிச்ச வானதி ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காரு, பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் இருக்கக்கூடியவங்க, அதிமுக அரசு வந்து பொறுப்பேற்றதுன்னா கூட்டணி ஆட்சி வரும்போது இதற்கான மெட்ரோ ப்ராஜெக்ட் திட்டம் வந்து முறையான டிபிஆர் ரிப்போர்ட் வாங்கிட்டு நாங்கள் வந்து மெட்ரோ ப்ராஜெக்டை கொண்டு வருவோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து முறையாக டிபிஆர் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்த டைம்ல கொடுத்த மாதிரி திருப்திகரமாக வந்து ரிப்போர்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசோட மிஸ்டேக்கை எப்படி அரசியலா பயன்படுத்துறான்னு வானதி ஸ்ரீனிவாசன் அவர் யோசிக்கிறாங்க. 2017 வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பாலிசிக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் போட்டு தான் 2017 அமல்படுத்தினாங்க. அதைப்படி இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கணும், இவ்வளோ டிராஃபிக் கன்ஜெக்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து இவ்வளோ கன்ஜெக்ஷன் இருக்க ஏரியாவில் வந்து நாங்கள் மெட்ரோ கொண்டு வருவோம்னு ஒரு சில பாலிசிஸ் இருக்கு. அந்த பாலிசிஸை வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்குற மாதிரி திமுக வந்து ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி டிபிஆர் ரிப்போர்ட்டில் கொடுத்த காட்டி தான் ப்ராஜெக்ட் நம்மளை விட்டு பறி போயிருக்கு. முறையான டிபிஆர் ரிப்போர்ட் ரெடி பண்ணி சொன்ன டைமில் அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அந்த ஆஃபீஸர்னால அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க.